Swagatam, a very warm welcome to all of you. Before any delay, let's start with an invocation by Sai Rotarian Planet Sai Shri with another invocation song. मैत्री भजत अखिल हृदयेत्री मैत्री भजत अखिल हृदयेत्री आत्मवदेव परान विपश्यत आत्मवदेव परान विपश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेश्वरममाक्रमणं त्यजत परेश्वरममाक्रमणं मैत्रीं भजत अखिल हृदयेत्री मैत्रीं भजत अखिल हृदयेत्री जननी पृथ्वी कामदुःखास्ते जननी पृथ्वी कामदुःखास्ते जनको देवः सकल दयालु जनको देवः सकल दयालु दाम्यतदत्त दयत्वं जनता दाम्यतदत्त दयत्वं जनता श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां. We start the program now with a welcome address by Secretary of Information Health Services, Srimati Usha Krishnamurthy. அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபர்மேஷன் ஹெல்த் சர்வீசஸ் மற்றும் தஞ்சாவூர் பரம்பரை.com சார்பாக முனைவர் திருமதி சாந்திகுமாரி சிவகராசன் எழுதிய கதை சொல்லும் குரல் என்ற நூலை அறிமுகப்படுத்தி அவர்களை பாராட்டி நாமெல்லாம் இந்த இனிய மாலையில் இங்கு கூடியிருக்கிறோம். தமிழ் இலக்கியத்தின் மகுடமாக விளங்கும் திருக்குறளை யதார்த்தமாக புரிந்து கொள்ள ஏதுவாக எளிமையான கதைகளின் மூலம் நூலாசிரியர் இந்த நூலை வெளியிட்டிருப்பது மிகவும் பாராட்டக்கூடிய செயலாகும். காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எங்கள் மருத்துவமனையின் மூலமாக இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடாகி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் திரு நட்ராஜ் IPS அவர்களை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது தமிழ் ஆர்வம் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. எனவே நூலாசிரியரை பாராட்டுவது ஐயா நட்ராஜ் கொண்டே நடைபெறுவது மிகவும் ஏற்புடையதாகும். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விழாநாயகி முனைவர் திருமதி சாந்தகுமாரி சிவகராசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரது நூலை அறிமுகப்படுத்தி வெளியிடுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். எழுத்தாளரின் கணவர் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற டாக்டர் சிவகராசன் அவர்களையும் வரவேற்கிறோம். ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்களையும் PGP சந்தோஷ் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் மருத்துவமனை நிர்வாகத்தின் தலைவர் குழுவின் தலைவர் உயர் திரு கோதரராம செட்டி அவர்களையும் மருத்துவமனையின் துணைத் தலைவர் திரு ராமச்சந்திரன் IAS அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் இங்கே வெளியிடப்படும் நூலை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் எங்கள் மருத்துவமனைக்கு வேண்டிய உதவிகளை அவ்வப்போது வழங்கி வருகின்ற நங்கநல்லூர் ரோட்டரி கிளப்பின் தலைவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் எலைட் கிளப் மெம்பர் திரு சிவகுமார் அவர்களையும் விழாவிற்கு வந்திருக்கும் விருந்தாளி அனைவரையும்
மற்றும் எங்கள் மருத்துவமனை நிர்வாக குழு உறுப்பினரையும் வருக வருக என்று வரவேன். நன்றி. Now request Vice President Sri Ramachandran sir to kindly introduce the guest to the audience. அருமை நண்பர் முன்னாள் காவல்துறை தலைவர் டாக்டர் ஆர் நடராஜன் ஐபிஎஸ் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை கொண்டு எங்களை பெருமைப்படுத்தியுள்ள டாக்டர் சாந்தகுமார் அவர்களே, வெங்கடாட்சம் அவர்களே மற்றும் இங்கு வருகை கொண்டுள்ள நமது மருத்துவமனையின் தலைவர் திரு கோதண்டராம அவர்களே, ஒரு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்களே, டிஜிபி சந்தோஷ் ஐயா அவர்களே மற்றும் அவரது உறவினர்களே, சாந்தகுமாரி அவர்களே, சொந்தங்கள் மற்றும் நண்பர்களே, அனைவருக்கும் இந்த மாலை வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி வகை இடத்தே உள்ளது. இந்த திருக்குறள் சொல்லித்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த குரல் சம்பந்தப்பட்ட இந்த புத்தக வெளியீட்டில் அதிலும் இந்த வரவேற்பை நிறுத்துவதும் சரி, மற்றபடி இங்கே உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதும் சரி, சிறப்பு அறிமுகப்படுத்துவதும் சரி, இந்த குரலின் மேன்மையை சொல்லி உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே. திருமூலர் திருமந்திரம் பற்றி அநேகமாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய திருமந்திரங்களில் ஒன்று படமாடக் கோயில் பகவத் கொள்கையில் நடமாடக் கோயில் நம்பற்கதாகும். நடமாடக் கோயில் நம்பர் கொள்கையில் படமாடக் கோயில் பகவத்கதாகும். இதன் பொருள், கோவிலில் குடிகொண்டுள்ள இறைவனுக்கு நாம் அளிக்கும் அபிஷேகம் நிவேதனம் போன்றவை இறைவனுக்கு மட்டுமே நடமாடும் கோவில் எனப்படும் போற்றப்படுகின்ற மனிதர்களுக்கு அவை அல்ல. ஆனால் நடமாடும் கோவில்களான மனிதருக்கு அவருக்கு அத்தியாவசிய தேவையை நாம் அளிக்கும் பொழுது அதுவே இறைவனுக்கும் போய் சேரும் என்று பொருள். தான தர்மத்தின் மகிமையை நமது ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லியுள்ளனர். ஆதிசங்கரனும் தனது பிரஸ்னோத்தர மாளிகா என்னும் மிகச்சிறிய நூலில் கேள்வி பதிலாக சொல்லுறார். கிட்டத்தட்ட 84 கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. நாம் எந்த பணிக்கு முயற்சி செய்ய வேண்டும்? அதில் ஒரு கேள்வி, நாம் எந்த பணிக்கு முயற்சி செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு பதிலாக வித்யாசு ஷட் ஔஷதே அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு தேவையான கல்வி அளிப்பது. இந்த கல்விங்கிறது அது அவசியம் செய்து கொடுக்க வேண்டியது யாரா இருந்தால், அதாவது ஒருவனுக்கு தேவையான கல்வி அளிப்பது, நோயுற்றவனுக்கு தேவையான தரமான மருத்துவம் அளிப்பது, வெளியோர் போல் இரக்கம் கொண்டு அவருக்கு தேவையான உதவிகள் செய்தான். இந்த 3 ரொம்ப செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது. இந்த 3ஐயுமே இந்த ஆஸ்பத்திரியில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். வித்தியாபியாசம் என்பது நிச்சயமாகவே எங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். பின்னாடி அவங்களே எங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யணும். மருத்துவ உதவிங்கிறது அநேகமாக இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மருத்துவமனைகளை விட மிக சாதாரண கட்டணத்தில் தரமான வைத்திய வசதி செய்யணும். வெறும் எளிமையாக தொடங்கப்பட்ட ஹாஸ்பிட்டல். எளிமைன்னா ஒரே சின்ன ரூமில் வாடகை, ஸ்கூலில் ஒரு ரூமில் கன்சல்டிங் ரூம் ஆரம்பித்து ஒரு இன்ஜெக்ஷன் ரூம் மட்டும் ஆரம்பித்தோம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அது தொடர்ந்து ஒவ்வொரு செங்கலாக கட்டினோம். பல பேருடைய உதவிகளெல்லாம் எதிர்பார்த்து வாங்கி போய் கேட்டு இப்போ அப்போ இந்த இது அண்டர் சபையே கிடையாது. அதனால் இந்த ரயில்வே கேட்டு அடிக்கடி முடியும். ஒரு கர்ப்பிணி பொண்ணை இங்கேருந்து டவுனுக்கு கூட்டு போகிறதுக்கு முடியலை. அந்த நேரம் பார்த்து தொடர்ந்து ரயில்வே தடைப்பட்டு போய் வரதுக்கே அந்த அம்மா சிரமப்பட்டாங்க. அப்போ தான் இதை உணர்ந்து நண்பர் சோமசுந்தரம் அவர்கள் இதை ஆரம்பிச்சு வச்சார். ஒரு கன்சல்ட் பண்ணி அதிலே தொடர்ந்து இது ஒரு பெரிய ஆஸ்பத்திரியாக இன்றைக்கி ஒரு 12 கோடி ரூபாய் டிரான்சாக்ட் நடக்கிற அளவுக்கு ஒரு டெய்லி 400 பேருக்கு வைத்தியம் செய்வது. அதில் 5 பேருக்கு ரொம்ப 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 வசதி இல்லாதவங்களுக்கு இலவசமாகும். வசதி ஓரளவுக்கு உடையவர்களுக்கு தரமான வைத்தியம், குறைந்த சார்ஜி. இது ஒரு கொள்கையாக வச்சுக்கணும். ஆரோக்கியம் மற்றும் அஃபோர்டபுள் காஸ்ட். இந்த பணி சமூக பணியாக செய்யணும். அதுபோலவே இந்த சமூகத்துக்கு அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்பட்டு குரல் நம்ம தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒரு நிபுணமாக இருக்கிற ஒரு இலக்கியம். அதில் வாழ்வியல் முறை, அரசாங்கம் எப்படி நடத்துவது,
நிதி, நிர்வாகம், நீதி எல்லாமே போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. உலகம் முழுதும் ஃபாலோ பண்ணக்கூடியது. அந்த குரலை வந்து நமக்கு அறிவுள்ள குரலுக்கு ஒரு பக்கம் வந்து விளக்கம் சொல்ல முடியும், ஒரு பக்கம் 1000 பக்கம் சொல்ல முடியும். அதை விளக்கத்துக்காக சிறு சிறு கதைகளை சொல்லி சிறுவர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, நடுவர்களுக்கும் சரி அதை செய்து ஒரு விஷயதானமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நம்முடைய பாரம்பரியமிக்க அந்த வழிபாடுகள் எல்லாமே அதில் இருக்கு. அந்த வழியில் வரக்கூடிய குரலுக்கு தகுந்த விளக்கம் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தின் மகிமையும் நம்முடைய கலாச்சாரத்தின் மகிமையும் எடுத்து சொல்லி அன்பு, ஈகை, இதை அமைச்சு என்னென்ன உண்டு அத்தனையும் அவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கதை எழுதினாங்க. ஒரு அதிகாரத்துக்கு ஒரு கதை 133 கதைகள் இருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்து பார்த்த உடனே எங்கள் காஞ்சி சங்கராச்சாரியார் ரொம்ப அற்புதமாக ஒரு தர்ம பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த தர்ம பிரச்சாரம் எல்லாருக்கும் போய் சேரும். நீ ஒரு தூரம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு தூரம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ரெண்டும் இணைந்து நடத்தினா நல்லா இருக்கும். இந்த நங்கநல்லூரில் அவருடைய தலைமையிலே நம்முடைய டாக்டர் நடராஜர் கூப்பிடுன்னு சொல்லி அவங்க தான் பேர்லாம் சொன்னாங்க. அப்போது வந்து எங்களுக்கு மற்ற முக்கியமான விருதுகள் எனக்கு தெரியாத வரப்போறான்னு தெரியாது. அவங்களுக்கும் என்ன நன்றி. நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நடத்தவங்க பிரியப்பட்டு அதை இன்னும் செம்மைப்படுத்தி மேம்படுத்துவதற்கு ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் வந்திருக்காங்க, பிஜேபி சந்தோஷம் ஐயா வந்திருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. அவர் அன்றே நானும் என்னுடைய பங்குக்கு அதிகாரியான வாழ்க்கை வரவேற்கின்றோம். ஆக தானம், தர்மம், ஈகை, கொடை என்றெல்லாம் வெளியோருக்கு ஒத்தாசை, உதவி என்பது நம்ம தேசத்தின் மரபு, நமது மாண்பும். அதுவே இத்தகைய மரபும் மாண்பும் கொண்ட நம் கலாச்சாரத்தை நிதி, நீதி, நிர்வாகம், நேர்மை, அழுத்தாறு, அவா, பத்தாமை என்ற பல தலைப்புகளில் திருவள்ளுவர் சொல்லப்பட்ட பொருட்பாக்களுக்கு ஏற்ற கதைகளை புனைந்து நமது தலைமுறைக்கு மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் நமது பரம்பரை மாண்பை, பண்புகளை கதைகள் வழி சொல்லும் நூலாசிரியர் பங்கு பாங்கு மிக நேர்த்தியாக அமைந்துள்ளது. நமது பாரம்பரியத்தை, பண்புகளை காப்பாற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு முன்னெடுத்து செல்லும் முன்னவரான ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் நூலாசிரியர் தகுந்த மதிப்பும் மரியாதையும் மாண்பும் நீதி நிர்ணயித்தராத ஆளுமை என்று பண்புகம் கொண்ட ஐயா டாக்டர் ஆர் நடராஜ IPS அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாக கௌரவப்படுத்த விரும்பினார்கள். அவரும் மிக அருமையான எழுத்தாளர் தான். அதன் வெளிப்பாடு தான் இந்த விழா. மாண்புமிக்க எழுத்தாளர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தும் பேர் பெற்றமைக்கு நான் பெருமைகிறேன். இதை அவர்கள் பெருமை பற்றி ஓரிரு வார்த்தை. திருமதி சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்கள் ஒரு BSc ML பட்டதாரி. இவர் நாடு முழுவதும் சுற்றுவது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சுற்றி பல நாடுகளில் சுற்றி வந்தவர். பார்த்ததோடு மட்டுமல்ல, டிராவலோக் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தை பற்றியும் தகவலை சேர்த்து பயணப்பட்டுகள் நிறைய எழுதியிருக்கிறார். இவர் குமுதம், சிநேகிதி குமுதம், மங்கையர்மலர், அமுல்சர்பி, தமிழ் இந்து தினமலர், தினமணி போன்ற வாரங்களில் எழுதி வருகிறார். இதுவரை 17 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் எழுதிய வெளியிட்ட நூல்கள் முக்கியமாக 5 பயணக்கட்டுரை நூல்கள் எழுதியுள்ளார். அதில் சுற்றும் உலகில் சுற்றிய இடங்கள் என்ற புத்தகமும், கதை சொல்லும் குரல் என்ற தலைப்பில் அதிகாரத்து ஒரு கதை எழுதி 134 அதிகாரத்தில் 130 கதை எழுதி வெளியிட்டுள்ளார். அனைத்தும் எல்லோருக்கும் உபயோகப்படும் என்று ஐயமில்லை என்று ஒரு திறம்பட கூறுகின்றார். அந்த அளவுக்கு புத்தகம் கட்டணி எழுதியிருக்கிறார். முக்கியமாக எல்லா பள்ளி சிறுவர்களையும் சென்றடைவதும் இவருடைய நோக்கம், திருக்குறளை பரப்புவதே இவருடைய நோக்கம். இவர் பெற்ற பரிசுகள் ஏராளம். அதில் ஒரு சில மட்டும் நான் குறிப்பிடுறேன். காலத்தின் அருமை கருதி தமிழக அரசின் சிறந்த பயனுள்ள எழுத்தாளராக 2 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தின் சான்றோர் 2013 பெற்றிருக்கின்றார். டாக்டர் ரங்கபாட்சியத்தின் சரிதம் என்ற நூல் எல்லாருக்கும் இலக்கிய சிந்தனைக்கூடிய அந்த நூலுக்கு 2017ஆம் ஆண்டு சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றிருக்கிறார். நகரங்களும் மனிதனும் என்ற நூல் எழுதியிருக்கிறார். அதில் இயற்கையினுடைய படத்தையும் அது அவசியத்தையும் எழுதியிருக்கின்றார். தொடர்ந்து இவரது நூல்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை ஒரு பகுதியை இங்கேதான் தர்மம் என்றார். இவரது நூல்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை ஒரு பகுதியை HIV நோயால் பாதிக்கப்படும் இளம் பிள்ளைகளுக்காக செலவிடுகின்றார். அமெரிக்காவில் உள்ள சர்வதேச பல்கலைக்கழகம் மார்ச் 2020 இவருக்கு முனைவர் பட்டம் பயணக்கட்டுடன் கட்டுரைகளாகவும் சமூக சேவைகளுக்காகவும் வழங்கி கௌரவித்தது. பிப்ரவரி 2022 பொதுகை மின்னல் அமைப்பு வழங்கிய திருக்குறள் சிறுகதை செம்மல் விருது பெற்றிருக்கின்றார். மார்ச் 2020 அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் வழங்கிய சக்தி சுடர் என்ற விருதும் பெற்றிருக்கின்றார். பிப்ரவரி 2021 ஸ்ரீராம் பாரதி கலை இலக்கிய கழகம் சென்னை வழங்கிய பாரதி மாமணி விருது,
ஏன்னா இன்னைக்கு படிச்சுட்டே இருக்கலாம் அந்த மாதிரி முக்கிய லிஸ்டோட தான் இருக்காங்க. இவ்வளவு விருதுகள் பெற்றவர்கள். இந்த கதையை எழுதிய நோக்கம், இந்த புத்தகத்தை எழுதிய நோக்கம் அடுத்த தலைமுறைகளுக்கு சரியான வழிகாட்டுதலாக இந்த நூலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமைக்குரியது. அப்பேற்பட்ட பெருமைக்குரியது இன்றைக்கு இந்த நூலை இங்கு எங்கள் மருத்துவமனை மூலமாகவும் தஞ்சாவூர் டாக்டர் என்ற இந்த இணையதளத்தின் மூலமாகவும் வெளியிடுவது நாங்கள் பெருமை பெறுகின்றோம். அடுத்து டாக்டர் நடராஜன் அவர்களும் இந்த இந்த தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவர். டாக்டர் நடராஜன் அவர்கள் இது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் சின்னதாக சொல்லி விட்டுருக்கோம். நிறைய இருக்கு, கொஞ்சம் தான் சொல்கிறேன். Masters in Physics from Madras University, and in 1975 he joined Indian Police Service. As a director officer, he was serving the various districts as a top superintendent of police. The service joined he got degrees in law, degrees in public administration, and doctorate in public administration. Ademari he was deputy to the government of India in 1986 as the first secretary of the Embassy of India. Another CRPF in 1994, he served as a Deputy Inspector General of Police, CRPF in 1994, and supervised the operations of CRPF troops deployed in terrorist-affected areas in Jammu and Kashmir. And he was also greatly involved in capturing that famous notorious Veer. He was posted as Additional Secretary General of Police STF in December 2001 and 3. To nab the Veerappan gang, and thanks to the positive proactive measures implemented, proactive measures he served as Commissioner of Police, Greater Chennai from 2003 to 2006 and did commendable service when tsunami struck the Tamil Nadu in December 2004, and he protected the city during the height of terrorist threat to post-year September 2003. Twin Towers blast ஆனப்போ நாடு முழுக்க பெரிய பெரிய டெரரிஸ்ட் குரூப்லாம் அப்படியே இவர் அதை அத்தனையும் அப்படியே மீட் பண்ணி சிட்டியை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல வந்து தேங்க்ஸ். அதுபோலவே ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து அந்த தலைவராக இருந்தப்போ நிறைய பணிகள் செய்வது மட்டும் இல்லை, எல்லாருடைய அன்பையும் பெற்றிருக்கார். மொத்த பாக்கியம் துறையிலும் சரி, வெளியிலையும் சரி, within the department, outside department and public figure என்னுடைய நட்பெயரும் பெற்றிருக்கின்றார். பிறகு இவர் அழைக்கப்பட்டார். இவராக ஜனங்களுள்ள சில பேர் போகிற போய் எனக்கு போஸ்ட் ஏதாவது கேட்கிறார். இவர் அழைக்கப்பட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிட்டிய சேர்மனாக இருந்து அந்த சேர்மனாக ஜாயின் பண்ணது தான் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்த ஒரு அந்த கமிஷனில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுனால 25,000 பேருக்கு நேர்மையாக பணி கிடைச்சு. அது பெரிய சாதனை. பெரிய சார் சமீப காலத்துலாம் நம்ம கேள்விப்பட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். இவர் வரத்துக்கு முன்னாடி அந்த நிறைய பங்கு பற்றி நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். எங்கள் காலமாக அப்படி போச்சு. நாங்கள்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப எனக்கு அக்ராஸ் டேபிளே டிசைட் பண்ணோம் இவர் ரெக்ரூட்டட். அந்த அளவுக்கு இருந்த காலம்லாம் மாறி வேறு மாதிரியே போனது. திரும்ப இவர் தேடி இந்த பதவி வந்து அந்த பப்ளிக் சர்வீஸ் அவர் ரிஃபார்ம் பண்ணதுனால இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் அப்படியே ஆட்டம் காணாமல் நல்லா ஸ்டெபிளைஸாக இருக்கும், நேர்மையாக நடந்துருக்கு. இத்தனை மரியாதை மதிப்புடைய அவருடைய டாக்டர் நடராஜனுடைய கையினால் இந்த மலர் ரிலீஸ் பண்ணி அவரை கௌரவிக்கும் போது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அன்னாரை வரவேற்று நமக்கு நன்றி வணக்கம். We have such a distinguished gathering today, eminent personalities, and we would like to start off by honoring them. May I request our board member, Shri T.R. Chandrasekhar, please sir, please come forward to honor our guests. Mrs. Shanta Kumari, Ivakaraksha. Sir,
VGP Santosh Ayya அவர்கள் Justice Jagadishan அவர்கள் ஐயா அப்படி வந்து It's an honor for us, sir. Rotarian Shivakumar, President, Rotary Club of Nanganallur, LI. Thank you, sir. Rotarian Gopala President, Rotary Club of Nanganallur. Last but not the least, the better half of our guest of honor, Dr. Shivakumar, please. Thank you. Our President, Sri Govind Ramashetty, is presenting the memento to Dr. Nataraj. May I now request Sir to present the memento to our Dr. Shantakumar. On behalf of management of Intuition Health Services, I welcome you all for this wonderful event. It's a very historical. In 40 years of time, this is the best health stadium. Our hospital has just entered the 40th year of its service to the society. The genesis of this institution has a very humble beginning with the intent to render affordable medical service to the society. Intuition Health Services started as an outpatient facility in the dentist industry, and after 4 decades, today we have grown to become a multi-speciality healthcare center serving the people in and around Nanganallur, Madambakkam, Manipakam and other areas. The last 4 decades has seen many challenges and achievements. All along, the intention of remaining the same, Arogyam at affordable cost. We are truly blessed to be guided by the Shankaracharya of Kanchiman at all stages of the journey. Our esteemed guest of honor, Dr. Srimati Santalakshmi Shivakadaksham, Shantakumari Shivakadaksham recently visited Pujya Sri Pedeva at Kanchiman to seek his blessings for the release of her latest book, Kadai Sandhu, in the name itself. It was on this occasion that Pedeva expressed his wish that this function be organized for our hospital along with www.tanjavurpuram.parampara.com. Now, the question in all our minds would be, what connection do we have with the leader? The present generation have lost it. Connect with our ethics and literary works and as all the information they want
is available at their fingertips through technology. Our children must remain aware of our culture, our roots and our history. Tamil is one of the oldest languages in the world and boasts of several great literary works. The Tirukural being one of them. In order to appreciate and absorb the greatness of the Tirukural, Dr. Srimati Shantakumari Shivakraksha has adopted a unique way of exploring the Tirukural in the form of stories. This would make it interesting for students and children to know more about the greatness of the Tirukural. Dr. Srimati Shantakumari has rendered service to the society by educating and creating awareness of our culture. While we at Hindu Mission Health Services try to serve the society through the health sector, our guest of honor is serving the society through education and connecting the people with their culture and values. Education and healthcare go hand in hand in transforming the society. Tirukural emphasis on charity, love, compassion, honesty, composure, medicine, food. The one who follows the above guidelines will surely have a long, cherished and happy life. Tirukural also stands for our culture, tradition, and it is very important that this divine literature should be taken to the present and future generations. This has been rightly done by the author of Srimati Shantakumari Shivakraksha through her book. Hence, as an institution in the healthcare service, we decide to honor Dr. Shantakumari for her honest service to the community by taking forward the value of our traditions and culture for the generation to come. Tirukural is a world-renowned Tamil literature, teaching the ways of life not only for all individuals, but also for any public institution, including the governments world over. When we talk of honoring our popular writer, though through another public personality, we could not think of anyone else other than our former DGP, Dr. Nataraj IPS. He hails from a family of the art and literature. Lovers, his father Purna Umachandran and uncle Purna Vishwanathan were appreciated at high level honesty and integrity as a director, while in service and later as the chairman of PNP is well known. He seems to have simply adopted the Kural in his private and public life. He is also a very good and popular writer in Tamil and in English, and Dinamani readers may be familiar with his articles on current affairs. Still, he is associated with various public institutions and currently doing his service to the public. He was one of the persons to start a society to create an awareness among voters to discharge their democratic duties. We have chosen him as the right person for the right occasion. We welcome him and wish him a great day. I congratulate the author for introducing the Tirukural is an easier way to reach out to all sections of the people. I also pay my respect to the Chief Guest of Country. While we commemorate 4 decades of service, we would also like to acknowledge the contributions made by several
several organizations such as the Rotary Club who has supported our hospital through many generations and ways. Thank you, sir. Thank you. Social responsibility with the intent to look forward to a better tomorrow has been the common goal of all of us assembled here today. We hope and dream that one day the concerted efforts of all of us will bring in a positive impact on the future generation. Thank you. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Nice dedication, sir. Thank you very much for your great presence. It's a great opportunity to have given to all. எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகிலம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முருத்தே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது காலமும் நன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளே. நடந்து கொள்வது திருவள்ளுவரை இன்று உலகமெல்லாம் நாம் கொண்டாடியிருக்கின்றோம். காரணம் அவர் 1330 அதிகாரத்திலே 2 அடியிலே இந்த உலகத்தை அவர் கலந்தார். பொதுமறையாக அவர்கள் எல்லாம் செய்தார். ஆகையால் என்று உலகமெல்லாம் என்று பிஜேபி உலக தமிழ் சங்கம் இதுவரை 160 கலைஞர்கள் நாங்கள். ஆக அந்த சிலையை வைப்பது காரணம் சிலையில் இருப்பதையா அவரை நமக்கு என்ன தந்தா என்பதை பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் Warmly welcome Mr. Xavier Brito. He runs a logistic company, India and International, a philanthropist, helps a lot of people in education. You might have heard of Xavier Academy. So, in the field of education as well as sponsoring heart operations for the poor people. Warmly welcome, sir. Thank you, sir. Thank you, sir. We now move on to the main purpose of this function, the release of the book by Sri Dr. Nagraj. I request Dr. Nagraj to kindly release the first copy, which will be received by Notarian Shivakumar of Rotary Club of Nanganallur. Delight.
Thank you. We request Rotarian Gopal Krishnan, President of Rotary Club of Nandanallur, to receive his topic. आगे मैडम सर कुछ आगे We have a very special relationship with Rotary Club. They have generously donated dialysis machines, ambulance. So the relationship is very, very special to us. So we thought they should receive the first copy. Thank you so much. Thank you. I now request Dr. Natraj to please give his special address. இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மிஷன் மருத்துவமனை அலுவலர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு வருகை வந்திருக்கும் நீதியரசர் திரு ஜெகதீசன் இந்திய நண்பர் திரு ராமச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய எவ்வளவுக்கும் நமது உஷா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் 167 திருவள்ளுவர் சிலைகள் வழங்கிய பெரிய சந்தோஷமாக எந்த ஒரு நிகழ்ச்சியாலும் கலை நிகழ்ச்சியாகட்டும் வேறு இலக்கிய நிகழ்ச்சியாகட்டும் இவர் தான் நடுநிலை வகிப்பார். அதே மாதிரி இன்றும் அவர் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வரவேற்பை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழா நாயகி சாந்தகுமாரி அவர்களுக்கும் சிவகடாட்சி டாக்டர் சிவகடாட்சி அவர்களுக்கும் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அவர் திரு மிஸ்ஸஸ் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் மற்ற ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிவகுமார் அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், நீதியரசர் நீதியரசர் தான் எனக்கு நீதியரசர் பேனால் ஜெனரல் மேனேஜர் அவர்கள், இந்த அமைப்பின் செக்ரட்டரி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் சுதந்திர போராட்டத்தின் போது அடிக்கடி மதராஸ் மாகாணம் அங்கு வந்து இந்த ஒரு சுதந்திர வேட்கையை அவர் உருவாக்கினார் என்று நாம் படித்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் நான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை படிக்க வேண்டும், அதற்காகவாவது தமிழை கற்க வேண்டும் என்று அவர் கூறியதாக பதிவாகியுள்ளது. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. ரஷ்ய நாவலாசிரியர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு கடிதம் எழுதி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் வள்ளுவர் காட்டிய வழியில், அஹிம்சை வழியில் இதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கையில் எடுத்து அஹிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அவர் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் இருக்கிறது. ஸோ அந்த அளவில் வள்ளுவர் வழிகாட்டிய அந்த வழியில் தான் நம்ம சுதந்திரம் பெற்றோம் என்பது நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய பெருமை தமிழ்நாட்டில். அதனால தான் வந்து பாரதியார் அந்த அளவுக்கு வள்ளுவன் தன்னை கொடுத்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அந்த அளவுக்கு அவர் பாடியிருக்கிறார். திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள், அந்த வாழ்வியல் எவ்வளவு எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அது அமைகிறது என்று நாம் பார்க்க தோண்ட அதிலிருந்து அவ்வளவு கருத்துக்கள் வருகின்றன. அதை பற்றி திருவள்ளுவரை அந்த திருக்குறளை மையமாக வைத்து பல இலக்கிய படைப்புகள் வந்திருக்கின்றன. அதில் வந்து நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டியது கீவா ஜெகநாதன் அவர்கள், தமிழ் முனிவர் என்று போற்றப்படும் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள்
தலைமகள் ஆசிரியர், அவர் ஸ்லேடே மன்னர். அவர் எழுதிய திருக்குறள் ஆராய்ச்சி பெட்டகம் என்ற ஒரு பெரிய நூல் இருக்கிறது. அதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சி அவர் செய்து எல்லா விதமான ஒரு செய்திகளையும், திருக்குறள் பற்றிய செய்திகளையும் திரட்டி வைத்திருக்கிறார். போல பலர் இந்த திருக்குறளை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய இலக்கிய படைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அரசும் இளைஞர்கள் இந்த திருக்குறளை படிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறிய வேண்டும் என்ற வகையில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி பலர் நடத்துகிறார்கள். அதில் 10,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கூட கொடுக்குறாங்க. நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். ஏதாவது ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை சொன்னால் அதில் இருக்கக்கூடிய 10 குறளை அழகாக ஒப்பிக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதில் முக்கியம் அது இருக்கக்கூடிய என்ன கொடுக்கப்பட்ட நெறிகள், அதை நாம் எவ்வாறு பின்பற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். அந்த அளவில் இந்த படைப்பு இருக்கிறதே, அந்த ஒரு முக்கியமாக சாந்தகுமாரி அவர்கள் எழுதிய இந்த கதைகள் ஒரு முக்கியமான அது கருத வேண்டும் அந்த படைப்பு. ஏனெனில் நாம் எல்லோரும் கதைகள் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். புராண கதைகள், எல்லா கதைகளையும் கேட்டு கலந்துருக்கோம். கதை கேட்பதற்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த கதைகளை அடிப்படையாக வைத்து ஒரு புதிய முயற்சியாக இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், பொருட்பால் 38, பொருட்பால் 70, அப்புறம் காமத்துப்பால் 25 அதிகாரங்கள், மொத்தம் 139 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு கதை என்ற அளவில் 133 கதைகள். அது எப்படி தான் புனைந்தாலும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு கற்பனை வளம் அதில் நமக்கு தெரிகிறது. மிக சிறந்த ஒரு படைப்பு. அது சிறுவருக்கு சென்று அடைவது. அவை நடராஜன் அவர்கள் கூட முன்மொழிந்த போது இந்த பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் எனக்கு பிடித்த சில கதைகள், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கழிந்து செயல் என்று ஒரு மிக அற்புதமான ஒரு குறள். அது வினைத்திற்பம் என்ற ஒரு அதிகாரத்தில் வருகிறது. அது காவல்துறைக்கு மிக சால பொருந்தும் என்று நான் என்னுடைய காவல்துறை நண்பர்களுக்கு அந்த குறளை நான் மேற்கோள் காட்டுவேன். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கழிந்து செயல் என்று என்ன ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அது லட்சியத்தை அடையும் வரை பசி நோக்காது தூக்கம் பார்க்காது நாம் அதனை முயற்சியை செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு குறள். அந்த அதிகாரத்தை மையமாக வைத்து பாக்யவதி என்ற ஒரு பெண், அவள் படக்கூடிய கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டங்கள்லாம் முடித்து அந்த அம்மையார் எந்த அளவுக்கு உயர்ந்து தங்களுடைய தமக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களையும் அரவணைத்து அவர் உயர்ந்து நிற்கிறார் என்ற ஒரு அருமையான அந்த ஒரு கதை. அது எனக்கு மிகவும் பிடித்தது. அதுபோல முகுந்தன் என்ற இளைஞன், அவன் மோட்டார் சைக்கிள் முகுந்தன் அந்த இளைஞன் ஒரு ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். இந்தியா முழுவதும் மோட்டார் சைக்கிளில் போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டு அவன் செல்கிறான். மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன் போனீங்க அப்படின்னு. இல்லை, எங்கே போனாலும் நான் சேஃபாக போவேன், எனக்கு தான் அவ்வளோ பலம் இருக்கிறது என்று அவன் செல்கிறான். ஆனால் அந்த காஷ்மீர் பல இடங்களில் செய்யும் குல்மார்க் நினைக்கிறேன் இல்லையா, ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் அந்த போகிற வழியில் அங்கே இருக்கக்கூடிய திருடர்கள் அவனை வழிமறித்து அவனுக்கு காயம் ஏற்படுத்தி அவனிடம் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குது அதை பறித்து கொண்டார்கள் என்ற ஒரு சம்பவத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு பலம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் எவ்வாறு நாம் சமாளிப்பது, அதான் நம்ம அது ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யானைக்கும் அடிசருக்கும் என்று ஒரு சகதியில் ஒரு யானை மாட்டிக்கொண்டால் நரிகள் கொண்டுவிடும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அந்த குறளில். அதை மையமாக வைத்து இவ்வளவு ஒரு பலம் இருந்தால் கூட அவனால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆனால் உயிர் காப்பாற்றப்பட்டது. இதுதான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம். காவல்துறையில் கூட இப்போ இந்த முகமூடி கொள்ளைகள் வந்தால் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்க சாமான், நீங்கள் போய் அவங்க கூட மல்லு கட்டாதீங்க, அது நாங்கள் பார்த்துக்கிறோம்.
ஏன்னா அது வந்து இது தவிர்க்க வேண்டியது ஒன்று. ஏதாவது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. வந்துவிட்டால் பிரச்சனை வந்துவிட்டால் அது மல்லுக்கு கட்டினாலும் நமக்கு தான் வந்து பிரச்சனை என்பதை அந்த வள்ளுவர் அந்த குரலுக்கு அழகாக கூறுகிறார். இன்னொன்று வந்து மேஜர் ஜெனரல் விக்ரம் சிங், அந்த கதை எனக்கு மிக எல்லாரும் படிக்க வேண்டிய கதை, இளைஞர்கள் படிக்க வேண்டிய கதை. ஏன்னா நமக்கு தலைமை பண்பு என்பது மிக மிக முக்கியம். லீடர்ஷிப் எப்படி ஒரு மிக மிக சரியான ஒரு தலைமை பண்பு இருப்பதால் தான் நம்முடைய பாரத நாடு இந்த அளவுக்கு உலகத்தில் போற்றப்படுகிறது. மோடிஜியின் அவருடைய தலைமையில் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைமை பண்பு என்பது மிக மிக முக்கியம். இந்த மேஜர் ஜெனரல் விக்ரம் சிங் என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை, அது 1970 நடந்த சண்டை பாகிஸ்தானோடு. அது கூட நீங்கள் பேர் மாற்றி போட்டீங்க பாகிஸ்தான். இந்த கற்பனை இல்லை அதுவும் ஒரு நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து வேற மாதிரியான எதுக்கு நம்ம வந்து அந்த நாடுடைய பெயரை சொல்ல வேண்டும். அண்டை நாடோடு ஒரு போர் ஏற்பட்ட பொழுது அந்த போரில் வரக்கூடிய அந்த டேங்கை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு சாதுரியமாக அவர் முன்னின்று அவர் எதிர்த்து அந்த போரில் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, வெற்றியை நாட்டுக்கு ஈட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவருடைய இரு கால்களும் அதில் போய்விட்டது. அவருக்கு பரம்வீர் சக்ரா இந்திய அரசு அது அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த அளவில் தலைமை பண்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஒரு குரல் எடுத்து காட்டுகிறது என்ற மிக நல்ல முறையில் அந்த கதை அமைந்திருக்கிறது. அதே போல ஏமாறாதே ஏமாற்றாதே என்று நாம் எவ்வளவு சொன்னாலும் அதிகமாக வட்டி கொடுக்குறார்கள் என்று நாம் போய் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துருக்கோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இடத்தையும் போய் பார்த்தீங்கன்னா பணம் ஏற்றவர்கள் இப்போ ரிட்டையர் ஆனேன், இவ்வளோ பணம் வந்தது, அந்த பணத்தெல்லாம் வந்து பெண்ணோட கல்யாணத்துக்காக வச்சுருந்தேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் போல இருக்கு, அதனால் அந்த வட்டி அதிக வட்டிக்காக நான் கொடுத்து விட்டேன் என்று அந்த பணத்தை இழந்தவர்கள் நிறைய அந்த மாதிரியான வழக்குகள் வருகின்றன. அதே மாதிரி சௌந்தர்யா சிட் ஃபண்ட்ஸ் என்ற ஒரு ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் எப்படி மக்களை ஏமாற்றியது என்பதை சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் அந்த ஏமாற்றியவனுக்கும் அந்த ஒரு பணம் நிற்காது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஏமாறுபவன், ஏமாற்றப்படுபவன், அப்புறம் ஏமாற்றியவன் எல்லாருக்கும் அழிவுதான் என்பதை அந்த கதை மூலமாக மிக அழகாக அவர் கூறியிருக்கிறார். இன்னொன்று நிறைய சொல்லிட்டே போகலாம், 130 கூட சொல்ல போகிறதில்லை. இன்னும் ஒன்று சொல்லிவிட்டேன். மக்களை போலவே கயவர், நம்மளோட வச்சு ஒரு கட்டுரை எழுதினேன் தினமணியில். மக்களை போலவே கயவர், அந்த 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியல அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, சாதாரண நல்ல மக்களும் தீயவர்களும் பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கிறார். மிக அருமையான ஒரு குரல் அது. அதை வைத்துக்கொண்டு மயிலாப்பூரில் ஒரு இரட்டை கொலை நடந்தது. இரட்டை கொலை வந்து பயங்கரமான ஒரு கொலை. எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. அவர் கூட ஒரு 15 வருடம் வேலை செய்தவனே அவரை கொண்டு விட்டு நகைகள் எல்லாம் வச்சு எடுத்து அவர் கேட்டுனாலும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கொலை. அதை மையமாக வைத்து மக்களை போலவே கைவர் என்று அவர் கூடவே இருந்து எப்படி குடிமறித்தான் என்பதை அழகாக அந்த கதையில் அவர் கூறியிருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே கைவருக்கு தான் கருதுவோம். ஏன்னா நீதியரசர் இருக்கிறார், அவர் வந்து குற்றம் அது நிரூபித்தால் தான் அவர்கள் கைவர், அது வரைக்கும் அவர் நல்லவர், மக்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நாங்கள் சொல்கிறது காவல்துறையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த எஸ்ஐயில் சொல்கிறது என்னென்றால், இங்கே இருக்கக்கூடிய கெட்ட நடத்தைக்காரர்கள் யார் என்று அறிந்துகொள்ளும், அதுதான் முக்கியம். எல்லாரும் ஒரே மாதிரி மக்கள் மாதிரி இருப்பாங்க, அதில் கைவர்கள் யார் என்று பார்த்துக்கொள்ள கூறுவோம். அது காவல்துறையுடைய வேலை. ஸோ மிக சிறப்பாக இந்த ஒரு கதையை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி எல்லா கதையும் ஒவ்வொரு கதையிலும் ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கிறது. மிக சிறப்பாக இந்த புண்ணியப்பட்ட கதைகள். அதற்கு நாம் நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும். ஏன்னா எவ்வளவோ ஒரு துறையில் நாம் இந்த வள்ளுவர் எழுதிய இந்த இலக்கியத்தை எடுத்து செல்லலாம். ஆனால் இளைஞர்களுக்கு கதைகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முயற்சி. ஏன்னா திருக்குறள் என்பது சனாதன தர்மத்தின் திரட்டு என்று கூறினால் மிக இருப்பதால் தான் அவருக்கு இம்மாதிரி
ஒரு மிக சிறந்த நூல்கள், இன்னும் 17 நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதணும் என்ன அந்த அளவு அவருடைய நடை ரொம்ப சிம்பிளாக ஏதோ பேசுகிற மாதிரி, ரொம்ப நம்மக்கிட்ட யாராவது உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு எளிமையான நடை. அந்த பிரிண்டிங்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய எழுத்து. சில புத்தகங்கள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக எழுத்துக்கள் இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல ஒரு சைஸில் அதை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை தரும் என்பதில் ஐயமில்லை. இங்கே என்னை அழைத்து நீங்கள் எல்லோரும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்ததற்கு முதல் சங்கராச்சாரிய அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான பணிவான நமஸ்காரங்கள், நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவர், இந்த அமைப்பின் தலைவர் கோதண்டராம செட்டி அவர்கள் இந்த அளவுக்கு இந்த வயதில் நிறைய நான் அவருடைய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறேன். விவேக் கோதண்டராம செட்டி என்று எல்லாரும் அழைக்கப்படுபவர். எப்படி பிஜேபி வந்து இந்த தவணை முறையிலே ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாங்களோ, அதே மாதிரி விவேக் மூலமாக நடுத்தர வகுப்பினருக்கு எல்லா விதமான உபகரணங்களையும் வழங்கியவர். அதற்கு அவருக்கு என்னுடைய நிச்சயமான பாராட்டுகள். இந்த ரோட்டரி அமைப்பு இந்த அளவுக்கு இந்த மருத்துவமனைக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு. கிறிஸ்தவ அவர்கள் வந்திருக்கிறார், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லோருக்கும் இந்த மாதிரி உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு குணமுடையவர். இதான் முக்கூடி விவேகானந்தர் கூறுவார், சமுதாயத்திற்கு யார் யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை பாராட்டுங்கள், அப்பொழுதுதான் சமுதாயம் நன்றாக அது இயங்கும் என்று கூறுகிறார். அந்த அளவில் நாம் இவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும். பாராட்டுவதில்லை, நாம் விட்டுறோம். அது நிச்சயமாக செய்ய வேண்டும். அந்த அளவில் நீங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கௌரவிப்பதற்கு திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பெரியவர், பால பெரியவர், உங்களுடைய பாதாள இடங்களுக்கு என்னுடைய நமஸ்காரத்தை வழங்கி நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். திரு ராமச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், டாக்டர் பி.ஏ. கோதண்டராமன் அவர்களுக்கும், டாக்டர் ஆர். நடராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஸ்ரீ பி.ஆர். சந்திரசேகர் அவர்களுக்கும், திருமதி உஷா திரு வி. நடராஜன் அவர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற நீதியரசர் வெஸ்டேஸ் ஜெகதீசன் சார் அவர்களுக்கும், அப்பா எங்கே பார்த்தாலும் மகளே வாய் நிறைய கொடுக்குறாங்க, சந்தோஷம் சார் அவர்களுக்கும், விட்டோ சார் அவருக்கு அவங்க லாஜிஸ்டிக்ஸில் கொடி கட்டி பார்க்குறாங்க. ஆனால் மனசில் ரொம்ப குழந்தை கொண்டு வந்தாங்க. ஏழை எளியவருக்கு வந்து உதவுறதுல அவரை போல யாரும் பார்க்க முடியாது. மற்றவங்களுடைய பேரெல்லாம் சொல்கிறேன்னா நேரம் இல்லாமல் தான். நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாருமே என்னுடைய இதயத்துக்கு நீங்கள் என்னுடைய அன்பு வந்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் நான் இந்த அளவுக்கு இந்த இலக்கிய துறையை வந்து சாதித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த வெள்ளியிலையும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து என்னை கௌரவப்படுத்த வந்திருக்கிற உங்களுடைய எல்லோருடைய பாதாள நிலையத்தையும் நான் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பித்திருக்கிறேன். அதாவது அறம், பொருள், இன்பம் என்ற இந்த 3 குறிக்கோள்களை பற்றிய நூல்கள் வடமொழியில் தனித்தனியாகத்தான் இருந்தன. ஆனால் அறம், பொருள், இன்பம் என்ற இந்த 3 குறிக்கோள்களும் ஒன்றாக சேர்த்து தருகின்ற ஒரே நூல் திருக்குறள். அது மட்டுமல்ல, உலகத்தில் மத சார்பற்ற நூல், பொதுமறை என்று சொல்கிறார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேரும். இந்த தமிழ்நாட்டுக்கு தான் அது என்று இல்லை. அதனால் இந்த திருக்குறளை பற்றி பலர் பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஔவையார் சொல்லியிருக்கிறார், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குடும்ப தரித்த குறள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு அணு எவ்வளவு சிறியது, அதை துளைத்து அதற்குள்ளே 7 கடலை புகுத்துவது என்றது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அதே போல 2 அடுக்களில் உள்ள குறளுக்கு அவர் சொல்லியிருக்கின்ற அந்த நீதிகளை யாராலும் எழுதியிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய அறிஞர் இருக்கின்றார். அவர் வந்து இயேசுநாதருக்கு மறுபிறவி என்று போற்றப்படுபவர், நோபல் பரிசு பெற்றவர், மருத்துவர். அவர் வந்து ஆல்பர்ட் ஸ்பைட்சர் இருக்கும். அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள எந்த நூலிலுமே சொல்லப்படவில்லை என்று பாராட்டுகிறார். இந்த உலகில் 35 மொழிகளிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது.
குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றால் அது திருக்குறள் தான். ரஷ்யாவில் கிரெம்லின் என்று ஒரு கட்டிடம் இருக்கின்றது, உலக புகழ்பெற்ற கட்டிடம். அதனுடைய அடித்தளத்தில் ஒரு சிறிய அறையை உருவாக்கியிருக்கிறார்கள். டங்ஸ்டன் என்ற உலோகத்தை கொண்டு, அதற்கு உறுதியான உலோகம், அதை எதாலும் அழிக்க முடியாது. அணுகுண்டு போட்டால் கூட மற்ற எல்லா இடமும் அழிந்தாலும் அந்த அறை அழியாது. அது மட்டும் இல்லை, இயற்கை சீரழிவுக்கும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த அறையையும் எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததிக்கு உதவும் என்று சில நூல்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு நூல் திருக்குறள். ஐயா அவர்கள் சொன்னாங்க, டால்ஸ்டாய் அவர்கள் ரொம்ப திருக்குறளால அட்ராக்ட் ஆனாங்க. அதாவது இன்னா செய்யாமை என்ற ஒரு அதிகாரத்தில் சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்தது என்று டால்ஸ்டாய் சொன்னதை கேட்ட காந்தியடிகள் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை கொண்டு வர சொல்லி அதை படித்திருக்கிறார். பிறகு சொன்னால் இந்த தமிழ் மொழியில் எழுதியிருக்கிற அந்த சுவையோடு நான் படிக்க விரும்புகிறேன், அதற்காக நான் தமிழை படிக்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஸ்ரீ என்று இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்திலேயே திருவள்ளுவரை போன்ற ஒரு இலக்கியவாதியை, நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னவரை காணவே முடியாது என்று. பாரதியாரும் அதை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பெருமையை கொண்டு வருவதற்கு உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டியவர் திருவள்ளுவர் தான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலுக்கு நான் சிறுகதைகளை எழுதி இருப்பது இறைவன் எனக்கு அளித்த வரமுறை சார்ந்தமாக நினைக்கின்றேன். அந்த வள்ளுவருடைய அந்த ஆசீர்வாதத்தால் தான் இது எனக்கு அமையப்பட்டது. நான் கனவிலும் நினைக்கவில்லை திருக்குறளுக்கு கதைகள் எழுதுவேன் என்று. ஏனென்றால் நான் ஒரு பயண கட்டுரையாளர்கள்தான் இந்த எழுத்துலகத்திற்கு அறிமுகமானேன். எங்கிருந்து அவுட் ஆஃப் த மூன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல் திடீர்னு ஒரு நாள் மயிலாப்பூரில் இருக்கிற தமிழ், அதாவது திருவள்ளுவர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் என்னை தொடர்பு கொண்டு அந்த ஆண்டு அவருடைய அந்த ஆண்டு மலருக்கு திருவள்ளுவரை பற்றி என்னை ஒரு கட்டுரை எழுதித்தர சொன்னாங்க. நான் யோசித்தேன், திருவள்ளுவரை பற்றி நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன். இந்த காலத்தில் ஊழல் கண்ணாலே எல்லாரும் வந்துடும். 330 குறள்களை எழுதியிருக்கிறார். 133 அதிகாரமாக அது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமறை இதையே எப்படி எழுதுவது, சரி என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது எனக்கு தோணியது, ஏன் உனக்கு பிடித்த ஒரு குறளுக்கு ஒரு சிறுகதை எழுதி அனுப்பக்கூடாது. அதனால் இனிமையான சொற்களை சொல்வதற்கு எல்லோரும் முற்படுங்கள், கடுமையான சொற்களை சொல்லாதீர்கள், கனி இருக்க காய் கவர்ந்து என்று புரிகின்ற அந்த குறளுக்கு ஒரு கதையை எழுதி அனுப்பினேன். ஒரு 4 நாளுக்குள்ள ஒரு 40 பேர் போன் பண்ணி அதை பாராட்டியிருப்பாங்க. இனிமே இந்த குறளை எடுத்தால் எங்களுக்கு இந்த சிறுகதை தான் ஞாபகத்துக்கு வரும். உடனே என் மனசுல அந்த கரெக்டாக அந்த சமயத்தில் கோவிட் டைம் வந்தது, நிறைய ஃப்ரீ டைம் வந்தது. அதுக்கு முன்னால சிந்தைக்கு வந்த திருவிழாக்கள் என்று திருப்பணி பத்திரிகைகள் 83 வாரங்கள் இந்த இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நான் கண்டுகளித்த அந்த திருவிழாக்களை பற்றி எழுதி கொண்டிருந்தேன். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடும் போது அப்போது இந்த ஆசிரியர் அவர் சொன்னார், வைத்தியநாதன் சார், அம்மா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த போல பாராட்டு வந்ததுனால ஒரு 10 அதிகாரத்துக்கு 10 சிறுகதைகளை திருக்குறளுக்கு எழுதியிருக்கேன்னு சொன்னேன். உடனே அவர் அப்படியா அப்படின்னு போனாங்க. கோவிட் வந்தது, அவரும் கோவிட் அதில் நல்லபடியாக எழுந்து ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நீங்கள் திருக்குறளுக்கு சிறுகதைகளை எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, எவ்வளோ எழுதிருப்பீங்க? ஒரு 25 கதைகள் எழுதிருப்பீங்களா? சார் நான் 75 அதிகாரத்துக்கு எழுதியிருக்கேன் என்று சொன்னேன். அவர் அப்படியே அசந்து போனார். அதனால 75 அதிகாரங்கள். ஆமாம், ஏதோ அந்த வள்ளுவனுடைய நடுநாளே என்னால் எழுத முடியுது. சரி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. நான் புத்தகமாக வெளியிடுவதாக இருக்கிறேன். நீங்கள் தினமணி பத்திரிகை கொடுத்தா ரொம்ப நல்லா ரீச் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 77 வாரங்கள் தினமணி பத்திரிகை வந்தன. ஆனால் காமத்து பால் என்ற இடத்துல வரும்போது, அதாவது இந்த கதைகள் 8 வயதிலிருந்து 100 வயது மனித குழந்தைகள் எல்லாருமே படிக்கலாம்னால விரசம் இல்லாமல் ஒரு ஐயா சொன்னது போல பொது அறிவியல் தோன்றியதை கடவுள் கொடுத்த கதாபிரசாதமாக எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் காமத்து
என்று வரும்போது அது ஊட்டல் பசலை நோய் ஒரு காதலனும் காதலியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிலாம் வரும்போது இதை எப்படி தான் இதை சிறுகதையாக கொண்டு வருவது என்று யோசித்தேன். ஆனால் அதையும் என்னால் செய்ய முடிந்தது. இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கின்ற திரு சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த கதைகள் மாணவர்களுக்கு போய் சேர்ந்தால் எதிர்காலத்தில் விவாதத்து என்று பேசப்படுகின்ற அந்த தன்மையை மாணவர்கள் மனிதர்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை எல்லாம் அவர்கள் இந்த போல ஒரு யோசனையிலிருந்தே விடுபடுவார்கள் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவை நடராஜன் ஐயா அவர்கள் அடுத்த பாடலே இது எல்லா மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் என்னுடைய அபாவம். அதாவது இந்த கதைகள், அதாவது ஒரு புரளை படித்து விட்டு அதுக்கு பொருளை மட்டும் அதை ஒரு எக்ஸாமுக்காக படிப்பாங்க. அதை எழுதி அந்த பொருளை எழுதிட்டு அந்த பொருளை எழுதிட்டு அதை மறந்துடுவாங்க. ஆனால் அந்த ஒரு கதை மூலமாக படிக்கும்போது அது மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணி போல பதியும். அதனால்தான் மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். இந்த நூற்று ஒவ்வொரு பள்ளியிலும் 2 காப்பியாவது இருக்க வேண்டும். ஒன்று தமிழ் ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டும், இன்னொன்று லைப்ரரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயம் நல்லா பலனை தரும். இது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்வேன். பல இடங்களில் இப்போ இந்த புத்தகத்துக்காக பாராட்டு வந்தது, அவார்டுலாம் வந்தது. ஆனால் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னால் மடத்துக்கு போயிருக்கோம், காஞ்சிபுரம் மடத்துக்கு. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் போய் பெரியவருடைய அந்த பிருந்தாவனத்தை வணங்கிட்டு வருவோம். போன வருஷம் இந்த புத்தகம் வெளியான உடனே நான் பாலப்பெரியவரை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த சமயத்தில் அவர் இல்லை, ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். இந்த வாட்டி ஏதாச்சும் ஒரு 2 புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் போனது பிருந்தாவனத்தை பார்க்க தான். ஆனால் அந்த பெரியவர் பாலப்பெரியவர் இருக்கிறாருன்னே அவர் போய் பார்த்துட்டு இந்த புத்தகத்தை எடுத்துப்பேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் கூட 1/2 மணி நேரம் அந்த புத்தகத்தை ஒவ்வொன்றாக அறத்திற்பால், இந்த பொருட்பால், காமத்திற்பால் எல்லாத்தையும் எடுத்து ஆசிரியர் குறிப்பிலிருந்து படித்து இது பண்ணிட்டு, என்னம்மா இந்த புத்தகம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இருக்கணும், இது இந்தியா ஃபுல்லாக போகணும், நீங்கள் இதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னாரு. நான் சுவாமி எனக்கு யாரும் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்ய எனக்கு யாரும் தெரியாதுன்னு ஒரே ஒரு நிமிஷம் தான் யோசிச்சார். ஒரே சொன்னார், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் எனக்கு நல்ல இது இருக்குது, இந்த புத்தகத்தை நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் என்னால் ஆதாரங்கள் எல்லாத்தையும் செய்வேன், இது மோடி அவங்களுடைய கைக்கு போக வேண்டும். அவர் சொன்னார், வரவங்களுக்கெல்லாம் அவர் மகாபாரத்தையும் கம்பராமாயணத்திலும் ஹிந்தி மொழிபெயர்ப்பானதை தருகிறார், இந்த புத்தகத்தை தர வேண்டும் என்று சொல்லி இப்போ அதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கார். அவர் தான் இந்த பெருமையை எனக்கு சேர்க்கணும்னு இந்த விழாவையும் அவர் தான் முன்னிலிருந்து நடத்தியிருக்கிறார். அவருடைய நான் எப்படி நன்றி சொல்றது தெரியல. அவருடைய பாதாள உண்மைகளை திரும்பவும் நான் வணங்கி, அதாவது ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகருக்கு கைத்தட்டல்கள் ஊக்கம் உள்ளதாக இருக்கும், ஒரு எழுத்தாளருக்கு இப்படிப்பட்ட ரசிகர்கள் வாசகர்கள் தான் அவருக்கு ஊக்கம் உள்ளதாக இருப்பார்கள். அதனால இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மகா பெரியவருடைய ஆசீர்வாதம், நடு பெரியவருடைய ஆசீர்வாதம், பால பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நடராஜன் சார் அந்த அளவுக்கு இந்த கதைகளை படிச்சுட்டு அது அப்படியே அந்த கேரக்டருடைய பெயர் சொல்லி அந்த பாராட்டுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. அதே போல் அப்பா எவ்வளோ பெரிய இப்போ இந்த தள்ளாத வயசில் எங்கே நான் பார்த்தாலும் மாகா அப்படின்னு அப்படியே ஆசையாக கொடுத்துருவாரு. அவருக்காகவே நான் உரையை வைக்கும் ஐஸ்லாண்டுன்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன். ஏன்னா அவங்களோட யூடியூப்பில் ஐஸ்லாண்டை பற்றி பேசினேன். உடனே அப்பா சொன்னாங்க, ஐயோ நான் வயசை தொலைச்சிட்டேனே, போன இடம்லாம் என்னால் போக முடியாது, அதை பற்றி ஒரு புக்கை எழுதிட்டாரு. அந்த புக்கை எழுதி அவருக்கு டெடிகேட் பண்ணேன். அதுபோல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே எனக்கு ஒரு வாசகராக இருக்க ஹம்சான்றவங்க, அவங்க சொல்கிறது நிறைய பேர் எழுதுகிற அந்த கடிதங்கள் இதுதான் எனக்கு துக்கமாக இருக்கின்றது. அப்புறம் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த வார குமுதத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மம் வந்திருக்கு. நான் எழுதின அதிதி என்ற ஹிஸ்டாரிக்கல் நாவல் ஃபிக்ஷன். இதை நான் ஒரு 2 வருஷமாக எழுதியிருக்கேன். ஈஜிப்தையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து இணைத்து வருகின்ற இது கற்பனையோடு கலந்து எழுதி கொண்டிருந்தேன். அந்த நாவல் புகுந்த இதழில் அடுத்த வாரத்தில் வாரம் வரப்போகுது.
அந்த நாவலின் பெயர் அநீதி. எல்லாரும் வந்து புத்தகத்தை வாங்கி அந்த நாவலை பதிவுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் என்று சொல்லி எனக்கு இவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்த உங்கள் எல்லோருக்கும், அவையில் இருக்கும் எல்லோருக்கும் இங்கே அமர்ந்து நன்றியை வணக்கத்தையும் சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. உலக பொதுமறையாம் திருக்குறளுக்கு ஒரு புதிய பரிணாமத்தில் விளக்கம் கொடுத்து தகுந்த கதைகள் மூலம் விளக்குகின்ற இந்த நூலை எழுதிய முனைவர் திருமதி சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களை உள்ளபடியே பாராட்டினார். வள்ளுவரின் வாக்கான வெள்ளத்தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயரும். அதாவது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை கண்ணின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். இந்த பொருளுக்கேற்ப நூலாசிரியர் அவரது மனதில் கொண்ட உயர்ந்த பற்றுமிக்க எண்ணங்களாலும் அவரது கணவர் மற்றும் அவரது ரசிகர்கள் தருகின்ற ஊக்கத்தாலும் குரலின் பால் கொண்ட பற்றின் காரணமாகவும் இப்படிப்பட்ட நூலை எழுதி அதை எங்கள் மருத்துவமனையின் மூலம் வெளியீடு செய்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த அம்மையாருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இனிய விழாவிற்கு எங்கள் வேண்டுகோளை ஏற்று வருகை தந்து நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய முன்னாள் டிஜிபி உயர்திரு நடராஜ் IPS அவர்களுக்கும் எங்கள் நன்றி. அதாவது காவல்துறையினாலே முதல்ல ஞாபகம் வந்து நம்ம நடராஜ் ஐயா ரொம்ப பேருக்கு மைத்தாள் அவர். நன்றி ஐயா. மற்றும் நூலாசிரியரின் கணவர் மிகவும் பிரபலமான இதய நோய் மருத்துவர் திரு சிவகடாட்சம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் டிஜிபி ஐயா அவர்களுக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் முக்கிய விருந்தினர் கூடியிருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கும் எங்கள் மருத்துவமனையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதுமே எங்கள் மருத்துவமனையின் வளர்ச்சியில் அக்கறை காட்டி பல உதவிகளை நாங்கள் கேட்காமலே செய்ததும் ரோட்டரி கிளப். அதாவது இந்த போர்ட் மீட்டிங்ல எங்கள் மெடிக்கல் டைரக்டர் ஒரு எக்யூப்மெண்ட் வேணும்னு கேட்பாரு. நான் அடுத்த மீட்டிங் நான் ரோட்டரி கிளப் போகும்போது இந்த மாதிரி கேட்டாங்கன்னு ஒரு கேஷுவலாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்த மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா சாங்ஷன் வந்துருக்கும். டேரிஸ் இல்லை ஒரு மானிட்டர் அல்லது தேவையான ஒரு எக்யூப்மெண்ட் என்ன வேணும்னு நாங்கள் பேசிக்கிறோமோ எங்கள் போர்ட் மீட்டிங்கில் அதை கேஷுவலாக சொன்னாலே போவோம். ரோட்டரியிலேருந்து உடனே சாங்ஷன் எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கேட்காமலே உதவி செய்யும் ரோட்டரி கிளப்பின் தலைவர்கள் திரு கோபாலகிருஷ்ணன், ரோட்டரி கிளப் ஆஃப் நங்கநல்லூர் பிரசிடென்ட் மற்றும் சிவகுமார், ரோட்டரி கிளப் ஆஃப் நங்கநல்லூர் எலைட்டர், இந்த 2 பேர் முதல் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அவர்களோடு வந்து எனது ரோட்டரி நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்டர்நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் நிர்வாக குழு தலைவர், துணைத் தலைவர் அவங்க தான் எங்களை வந்து வழிநடத்திட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மனமான நன்றி. செயலாளர் உஷா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் திறம்பட இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அவங்களுக்கும் எங்கள் நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் மற்ற நிர்வாக உறுப்பினர்கள், ஏனைய விருந்தாளிகள், எங்கள் மருத்துவமனையின் ஊழியர்கள், அதாவது டீம் HMSன்னு வச்சிருக்கோம். அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா போனோம் அழகாக எடுத்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவர்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றி. அதோடு இந்த விழாவினை மிக திறம்பட அழகாக கோர்த்து வழங்கிய MP எங்களுடைய போர்ட் மெம்பர் கல்பனா அவர்களுக்கும், இந்த பாலை வழங்கிய சபாத்தினருக்கும், ஒலி வீடியோ மற்றும் இதர வசதிகளை செய்து கொடுத்த எல்லோருக்கும் எங்கள் மருத்துவமனையின் நன்றி.